ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய பவுலாலய திருச்சபை மக்களாகவும் இணையத்தின் மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற அநேக விசுவாசிகளின் சார்பாகவும் ஆண்டவருடைய அருளுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும், நீர் தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய நிலை வாழ்விலே நீடித்திருக்கவும், என்றென்றும் ஆண்டவருடைய அருளும் ஆசையும் எங்களோடு தங்கி இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு எங்கள் வாழ்வை தொடர கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில உம்மை புகழ்ந்து நாங்கள் பாடும் பொழுதும் உம்முடைய சத்திய வசனங்களை கேட்கும் பொழுதும் எங்களுக்காகவும் அநேகருக்காகவும் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவருடைய வழி நடத்துதலும் நீர் தருகிற பலமும் சுகமும் எங்களோடு இருக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆராதனையையும் இதை அமைத்து கொடுப்பதற்கு உதவி செய்கிற மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இதை காண்கிற, இதில் பங்கு பெறுகிற, பக்தி வினயத்தோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் தருகிற சமாதானத்தை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். களிப்புடன் கூடுவோம், கர்த்தரை நாம் போற்றுவோம். அவர் தயை என்றைக்கும் தாசரோடு நிலைக்கும். ஆதி முதலவரே நன்மையாவும் செய்தாரே, அவர் தயை என்றைக்கும் மாந்தர் மேலே சொரியும். இஸ்ரவேலை போஷித்தார், நித்தம் வழி காட்டினார். அவர் தயை என்றைக்கும் மன்னா போலே சொரியும். வானம் பூமி புதிதாய் சிருஷ்டிப்பாரே ஞானமாய். அவர் தயை என்றைக்கும் ஆதால் காணும் யாருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சி தூய பவுல் ஆலயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனையிலே இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நம்முடைய நாட்டிலும் மாநிலத்திலும் ஆலயத்திற்கு வந்து வழிபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட தாமதம் ஆவதனாலே நாம் இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 17ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகைக்கு பின்வருகிற 5ஆம் ஞாயிறு. இந்த ஆராதனையிலே நீங்கள் பக்தி வினயத்தோடும் விசுவாசத்தோடும் ஆழ்ந்த சிந்தையோடும் கடவுளுடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வாருங்கள். ஆண்டவர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பாடம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. மீகா 4:1 முதல். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும்.
எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சைச் செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவனை சேர்த்து தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ பாடம் அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை. லூக்கா 24:36 முதல். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே, அதாவது ஈஸ்டர் பண்டிகைக்கு பின்வருகிற 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கிற தலைப்பு மிஷன் ஆஸ் ஷேரிங் ஆஃப் கிரைஸ்ட்ஸ் பீஸ். கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதே அருட்படி. சமாதானம் என்கிற வார்த்தை ஒரு கிறிஸ்தவ வார்த்தை. கிறிஸ்தவ சூழ்நிலைகளிலே நிறைய நாம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. வேறு யாரும் இந்த வார்த்தையை ரொம்ப சொல்லுவதாக நாம் கேள்விப்படுவதில்லை. நம்மளுடைய ஆலய ஆராதனைகளிலே, குறிப்பாக திருவிருந்த ஆராதனையிலே சமாதான வாழ்த்துதல் என்றே ஒரு பகுதி உண்டு. எல்லாரும் கம்யூனியன் எடுப்பதற்கு முன்னதாக ஆலயத்தில் இருக்கிற பிறரோடு சமாதான வாழ்த்துதல் கூறுகிற பழக்கம் நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நம்மளுடைய ஆராதனையினுடைய நிறைவிலே பொதுவாக எல்லாம் முடிந்து போவதற்கு முன்பு கடைசியா நம்ம சொல்ற வார்த்தை என்ன? சமாதானத்தோட போய் வாருங்கள், அல்லது சமாதானத்தோட போக கடவோம்.
சமாதானம் சமாதானம் என்று நாம் நிறைய பயன்படுத்துகிறோமே, இந்த வார்த்தையினுடைய பொருள் உண்மையாக என்ன? எபிரேயத்திலே ஷாலோம் என்கிற வார்த்தை தான் சமாதானம் என்று தமிழிலே வேத புத்தகத்திலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். எருசலேம் என்கிற அந்த நகரத்திற்கு பெயர் ஏன் வந்தது என்றால், ஈர் என்றால் நகரம், ஷாலோம் என்றால் பீஸ், சமாதானம், சமாதானத்தின் நகரம் என்பதனால் தான் எருசலேம் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் எருசலேமிலே சமாதானமே இல்லை என்று நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதற்காக பல்வேறு முயற்சிகள் பல நூற்றாண்டுகளாக எடுக்கப்பட்டு வருகிறது. எருசலேமுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நாமும் ஜெபம் செய்வோம். ஆனால் சமாதானம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நமக்கு ஒரு பழைய ஏற்பாட்டு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே அந்த பகுதியிலே தான் சமாதானம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற தோதான பகுதி என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தீர்க்கதரிசி சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று காண்கிற தரிசனத்தின் வெளிப்பாடு தான் மீகா 4ஆம் அதிகாரம். மீகா தீர்க்கதரிசியாக பணியாற்றிய போது அங்கே கொஞ்சம் கூட சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், போர், சமுதாயத்திலே மிகவும் இழிநிலை, நியாயாதிபதிகள் கூட லஞ்சம் வாங்குகிற சூழ்நிலை, ஆலயத்திலே பணியாற்றிய ஆசாரியர்கள் கூட உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ளுகிற சூழல். சமுதாயம் மோசமாகி போய்விட்டது, சமயம் மோசமாகி போய்விட்டது, அரசியல் மோசமாகி போய்விட்டது, எதுவுமே சரியில்லை. இந்த சூழ்நிலையிலே தான் சமாதானத்தை பற்றி மீகா 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். ரொம்ப இது ஒரு தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம், ஒரு எதிர்பார்ப்பு, எதிர்காலத்திலே இது நடைபெற போகிறது என்று அவர் முன்கூறுகிற ஒரு உரை, இறை வாக்கு, இறைவனுடைய வார்த்தை என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சமாதானம் என்றால் என்ன? மீகா 4ஆம் அதிகாரத்தை உங்களுடைய வேத புத்தகத்திலே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1வது வசனத்திலேயே இது ஒரு எதிர்கால எதிர்பார்ப்பு என்பதை தெளிவாக இவர் சொல்லிவிடுகிறார். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும், எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். கடைசி நாட்களில், சரி, கடைசி நாட்கள்னா எது கடைசி நாட்கள்? பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி நாட்களா, புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி நாட்களா, அல்லது நம்முடைய கடைசி நாட்களா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று நாம் காத்திருக்கிறோமே அந்த கடைசி நாளா? இது ஒரு முக்கியமான குறிப்பு. இந்த கடைசி நாள் என்கிற வார்த்தை திருமறையிலே பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் காலம் நிறைவேறின போது என்று சொல்லுகிற அந்த பகுதியை இது குறிப்பதாக நாம் இந்த அருளுரைக்கு எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பேதுரு யோவேல் தீர்க்க தரிசன நூலிலிருந்து இதே போல கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற பகுதியை எடுத்து அவருடைய அருளுரையிலே பயன்படுத்துகிறார். அந்த கடைசி நாட்கள் என்று யோவேல் சொன்னது இப்பொழுது நிறைவேறுகிறது, நிறைவேறி இருக்கிறது. இயேசு ஆரம்பித்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே அது துவங்கி விட்டது என்று அவர் பயன்படுத்துவதை பார்க்கலாம். எனவே இந்த மீகா தீர்க்க தரிசன நூலிலே கடைசி நாட்களிலே என்று சொல்லுவதை நாம் ஓரளவுக்கு பொருத்தி சொல்ல வேண்டும் என்றால், இயேசு தன்னுடைய ஊழியத்தை துவங்கி ஆரம்பித்து நடத்திய, மக்களை வழி கொண்டு போன அல்லது மக்களை ஒரு உணர்வுக்குள்ளாக கொண்டு வந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சிந்தனைகள் ஆரம்பித்ததை கடைசி நாட்கள் என்று நாம் சொல்லலாம். அதற்கு பிறகு இயேசுவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற நாம் அந்த கடைசி நாட்களிலே இருக்கிறோம் என்றும் நாம் சொல்லலாம். இயேசுவனுடைய வருகையின் வரைக்கும் இந்த கடைசி நாட்கள் என்கிற பதம் பயன்படுத்தக்கூடிய பதமாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். சரி,
சமாதானம் என்றால் என்ன? இந்த கேள்வியை தான் நாம் இப்பொழுது முதலில் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மீகா 4ஆம் அதிகாரத்தில் 10 குறிப்புகள் வருகிறது. நீங்கள் தயவு செய்து மீகா மீகா தீர்க்க தரிசன நூல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை வரி வரியாக கவனமாக படித்து பாருங்கள். நான் நேரம் கருதி சுருக்கமாக உங்களுக்கு சமாதானம்னா என்ன அப்படின்னு மீகா இதில் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். முதலாவது குறிப்பு, மீகாவினுடைய வார்த்தையின்படி, Mount of the Lord shall be established. அதாவது கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்படும். எருசலேமிலே அல்லது சீயோன் மலையிலே கடவுளுடைய ஆலயம் கட்டப்படும். அப்பொழுது மக்களுக்கு சமாதானம் இருக்கும். பொதுவாக சொல்வார்கள், கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம். கோயில் இல்லாத ஒரு நிலை, அல்லது நீங்களும் நானும் எப்பொழுது இருக்கிற ஒரு நிலை இல்லையா? ஆலயம் இருக்கிறது, ஆனால் நம்மால் போய் வழிபட முடியவில்லை. இது ஒரு சமாதான குறைச்சல் என்றுதான் ஆதி திருச்சபையிலும் சரி பழைய ஏற்பாட்டு காலத்திலும் நினைத்தார்கள். நாம் ஆலயம் அமைய வேண்டும், அப்பொழுது சமாதானம் வரும். இரண்டாவது, people shall flow to Mount Zion. கோயில் இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு மலையின் உச்சியிலே ஒரு கோயில் இருக்கிறது, ஆனால் மக்கள் இல்லை என்றால் அங்கே வழிபாடு இல்லை. வழிபாடு இல்லை என்றால் அங்கே இறை பிரசன்னம் இல்லை. இறை பிரசன்னம் இல்லை என்றால் மக்களுக்கு உணர்வு இல்லை. உணர்வு இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. எனவே மக்கள் வந்து அந்த ஆலயத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், அப்பொழுது சமாதானம் வரும். இன்னும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். எதுக்கு ஆலயத்துக்கு போகணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஆலயம் வேண்டும், ஆலயத்திலே மக்கள் வேண்டும். அந்த மக்கள் கூடி வரும் பொழுது கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். ஆலயத்திற்கு மக்கள் வருவதனுடைய முக்கியமான நோக்கம் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு ஓட வேண்டும். 2 வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார், பாதை, வழி. இது ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? இது ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு என்ன? மிக ஆழமான கருத்துக்கள் இதிலே பொதிந்து கிடக்கிறது. ஆனால் நேரம் கருதி நான் அந்த பகுதிக்கு போகவில்லை. ஆனால் கர்த்தர் தமது வழியை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், பாதை காட்டுவார். அடுத்ததாக 3ஆம் வசனத்திலே இருக்கிற இன்னும் ஒரு குறிப்பு, அவர் திரளான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து. உலகத்திலே அநியாயங்கள் பெருகும் பொழுது கண்டிப்பாக சமாதான குறைச்சல் ஏற்பட்டுவிடும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஒரு நியாயம் செய்யப்பட வேண்டும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். நியாயம் புரட்டப்படும் பொழுது இந்த உலகம் எப்படி மாறுகிறது என்பதை ஆமோஸ் தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லி இருக்கிறார். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஒரு ஜோடு செருப்புக்கு ஏழையை விற்று போடுகிற அளவுக்கு, மக்களுடைய நியாயத்தை புரட்டி போடுகிற அளவுக்கு சமுதாயம் சீர்கட்டு போன பாரம்பரியங்கள், வரலாறுகள் உண்டு. இன்றைக்கும் அப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சமாதானம் ஒரு உலகத்திலே, ஒரு சமுதாயத்திலே வேண்டும் என்றால் மீகா சொல்லுகிறார், அங்கே நியாயம் செய்யப்பட வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லுகிறார். 5ஆவதான குறிப்பு, டிஸ்ஆர்மமென்ட். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி இனி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இன்னைக்கு உலகத்திலே இராணுவத்துக்காக, இராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்காக பணம் அதிகமாக செலவு பண்ணுகிற நாடுகள் எவை என்ற பட்டியலை நீங்கள் தயவு செய்து இன்டர்நெட்ல போய் பாருங்க. உலகத்திலேயே மிக அதிகமாக இராணுவ தளவாடங்களுக்கு, யுத்த கருவிகளுக்கு செலவு செய்கிற முதல் 3 நாடுகள் அமெரிக்கா, சீனா, இந்தியா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு மக்கள் இல்லாத ஒரு தேசத்திலே
இராணுவ தளவாடங்களுக்காக எவ்வளவு பணம் செலவு செய்யப்படுகிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள், தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இங்கே மீகா சொல்லுகிறார், உங்க ஊர்ல சமாதானம் வேண்டும் என்றால், உங்கள் தேசத்திலே உங்கள் உலகத்திலே சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம் செய்ய வேண்டியது டிஸ்ஆர்மமெண்ட். நம்மகிட்ட இருக்கிற ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், நம்முடைய வெடிபொருள்களையும் ஆயுதங்களையும் தூக்கி எறியுங்கள். விவசாயத்திலே ஈடுபடுங்கள். ப்ரொடியூஸ் மோர் ஃபுட். ஒரு சமுதாயத்திலே எப்படி நிறைவு ஏற்படும்? உணவு இல்லாவிட்டால், உணவுக்கு பணம் செலவு செய்யாமல் துப்பாக்கி வாங்குவதற்கு பணம் செலவு செய்து கொண்டிருந்தால் அந்த சமுதாயத்திலே சமாதானம் வருமா? அடுத்ததாக இவர் சொல்லுகிற குறிப்பு, 7வது குறிப்பு. 6வது குறிப்பை நான் மிஸ் பண்ணிவிட்டேன். எனவே 6வது குறிப்பை சொல்லுகிறேன். டு பி கண்டென்ட், போதும் என்கிற மனம். 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேடைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சரி, ஆயுதங்களை எல்லாம் நாம் ஒழித்து விட்டோம். ஆனால் மக்களுக்கு பேராசை இருந்தால் அந்த சமுதாயத்திலே சமாதானம் இருக்குமா? எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி அதிகமாக பொருள்களை வாங்கி குவித்தால், இது எனக்கு போதும் என்கிற மனம் இல்லை என்றால் ஒரு சமுதாயத்தில் என்ன நடக்கும்? இன்னைக்கு நம்முடைய தேசத்தை போன்ற தேசத்திலே பணக்காரர்களுடைய பேராசையினால் தான் அநேகர் ஏழைகள் ஆக்கப்படுகிறார்கள் என்று நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். போதும் என்கிற மனம் மக்களுக்கு இல்லை. சமீபத்தில் இந்த கொரோனா சீசன் ஆரம்பித்த போது மேலை நாடுகளிலே நடந்த ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை நான் தொலைக்காட்சிகளிலே பார்த்தேன். ஜனங்கள் திரளாக கடைகளை எல்லாம் அடைக்கப் போகிறார்கள் என்று சொன்னவுடனே அவர்கள் சூப்பர் மார்க்கெட்டுகளிலே போய் அள்ளி கொண்டு சாமான்களை கொண்டு போய் விட்டார்கள். தங்களுக்கு 1 வாரத்துக்கு போதும் 2 வாரத்துக்கு போதும் என்று நிலையிலே இல்லாமல் பணம் இருக்கிறவர்கள் உடனடியாக எவ்வளவு பொருளை வாங்க முடியுமோ எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போய் வீட்டில் பதுக்கி கொண்டார். அதில் பல நாடுகளிலே டாய்லெட் டிஷ்யூ பேப்பர், காலை கடன்களை முடித்து துடைப்பதற்கு உள்ள பேப்பர்களை மலைமலையாக வாங்கி குவித்த காட்சிகளை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். There is no feeling of content. எனக்கு இது போதும், இந்த காரியங்கள் இனிமேல் எனக்கு தேவையில்லை, நான் அதிகமாக சேர்க்கக்கூடாது என்கிற நிலை வர வேண்டும். அப்பொழுதுதான் சமாதானம் வரும். இதை இவர் எங்கே சொல்லுகிறார்? தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் உட்காருவான். எனக்கு 1 திராட்சை தோட்டம் இருக்கிறது போதும், எனக்கு 1 அத்தி மரம் இருக்கிறது போதும் என்று சொல்லி நினைத்து உட்கார வேண்டும். நிலத்தோடு நிலம், மரங்களோடு மரங்கள், தோட்டங்களோடு தோட்டங்கள், வீடுகளோடு வீடுகள் சேர்க்கிற மனப்பான்மை, போதும் என்கிற மனப்பான்மை இல்லை என்றால் அங்கே சமாதானம் வராது. அடுத்ததையும் அதே வசனத்திலே 4வது வசனத்திலே பார்க்கிறோம். அதுதான் 7வது குறிப்பு. நோ ஃபியர், பயப்படுத்துவார் இல்லாமல். ஜனங்க ஏன் துப்பாக்கி வாங்குறாங்க? ஜனங்க ஏன் நிறைய பொருளை வாங்கி குவிக்கிறாங்க? அப்படின்னா ஒரு பயம். பயம் இல்லாத மனுஷன் உலகத்துல யாரும் கிடையாது. ஒருவேளை இப்படி ஆயிட்டா, ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் நம்ம கூட சண்டைக்கு வந்துட்டான்னா, இவன் இதை எடுத்துக்கிட்டானா, இப்படி பல சிந்தைகளின் பயம் உள்ளத்திலே இருப்பதனால்தான் அநேக மக்கள் சமுதாய அநீதியிலே ஈடுபடுகிறார்கள் என்று நாம் அறிவோம். மீகா சொல்லுகிறார், ஒரு சமுதாயத்திலே சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திலே பயம் இருக்கக்கூடாது. பயம் இல்லாமல் மக்கள் நடமாடக்கூடிய, வாழக்கூடிய, உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேண்டும். இதையெல்லாம் மீகா சொல்லுகிறார் தெளிவாக. இதெல்லாம் நான் சொல்லப்பா. 8வது குறிப்பு, சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. The Lord of hosts, கர்த்தர் ஒரு பெரிய சேனைக்கு தலைவராக இருக்கிறார். அந்த சேனையிலே அநேக தேவதூதர்களாகிய போர் வீரர்கள் இருக்கிறார்கள் என்கிற காட்சியை மீகா பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிற கர்த்தர் இதை சொல்லுகிறார். இதெல்லாம் நான் சொல்லல,
சமாதானம் வேண்டும் என்றால் இவையெல்லாம் நமக்கு வேண்டும். இன்னும் அதோடு அவர் முடிக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், their gods and our gods we will walk. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். இது ஒரு அழகான ஒரு வேத பகுதி. ஏனென்றால் சமுதாயத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை என்று வைத்துக் கொள்ளுவோம். நம்மை போன்ற இந்தியா போன்ற ஒரு பல்சமய சூழல் உள்ள ஒரு சமுதாயத்தில் மை காட் இஸ் பிகர் than யுவர் காட், மை ரிலீஜன் இஸ் பெட்டர் than யுவர் ரிலீஜியன் என்கிற சித்தை அதிகமாக சொல்லப்படும் பொழுது அங்கே கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் தான் வரும். சமயம் சார்ந்த சண்டைகளை எவ்வளவு மூட்டி விடுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் என்று நமக்கெல்லாம் தெரியும். மிக ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்றார். எப்பா, நீ உங்க கடவுளை நம்பிட்டு எருசலேமுக்கு வரியா? சரி வா. நீ உன் கடவுள் பேரை சொல்லிட்டு வரியா? வா. ஆனா உண்மையான கடவுள் எருசலேமிலே நாங்கள் போய் வழிபடுகிற எங்களுடைய கடவுள் தான். நாங்க எங்க விசுவாசத்திலிருந்து மாற மாட்டோம். கர்த்தருடைய நாமத்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். நாங்க நடந்தோம்னா அது எங்க கடவுளுடைய நாமத்துல தான் நாங்க நடப்போம். அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டோன்ட் டிஸ்டர்ப் அவர் ஃபெய்த். ஓகே, யூ ஹேவ் a different faith, have it, but please do not intrude, do not harass our faith. எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் நடப்பதற்கு ஊறு விளைவிக்காதீர்கள். கண்டிப்பாக ஒரு சமாதானமான சூழ்நிலை நிகழும் அல்லையா? இறுதியாக 10ஆவதாக சொல்லப்படுகிற குறிப்பு, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவனையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவனை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். தள்ளப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், விளிம்புகளிலே இருக்கிற மக்கள். ஒரு உலகத்திலே சமாதானம் வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் நடக்க முடியாமல் இருந்தால் அங்கே சமாதானம் இருக்காது. ஒருவன் தள்ளுண்டு வெளியே தூக்கி எறியப்பட்டிருந்தால் அங்கே சமாதானம் இருக்காது. ஒருவரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுத்து, நீ எனக்கு சமம் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்திலே சமாதானம் இருக்கு என்று சொன்னால் அது பொய். அழகாக மீகா சொல்லுகிறான், சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் புறக்கணிக்கப்பட்டவர்களும் அந்த சமுதாயத்திலே முக்கியமான பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் தானப்பா இயேசுசாமி சொன்னாரு. இயேசுவனுடைய ஊழியத்திலே, கிறிஸ்துவனுடைய போதனைகளிலே தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற தி கிங்டம் ஆஃப் காட் அல்லது மோட்ச ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது இந்த நான் சொன்ன 10 கருத்துக்களை உள்ளடக்கியது. சமாதானம் என்று மீகா எதிர்பார்க்கிற காரியங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் மையமாக வைத்து செயல்பட்ட காரியங்களின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. இந்த பணியை தான் நீங்களும் நானும் மிஷன், அருட்படியாக செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய ஆலயத்திலே கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய ஆலயத்திலே கடவுளுடைய மக்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் தாராளமாக சொல்லப்பட வேண்டும். நியாயம் சமுதாயத்திலே செய்யப்பட வேண்டும். அச்சுறுத்தும் கருவிகள் நீக்கப்பட வேண்டும். ஜனங்களுக்குள்ளே போதும் என்கிற மனது இருக்க வேண்டும். யாரும் யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. கர்த்தர் பேசுகிறார் என்கிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஒருவேளை வேறு கடவுள்களை பின்பற்றுகிறவர்கள் இருந்தால் நாம் நம்மளுடைய கடவுளை நம்பி நடப்பதற்கு அவர்கள் வழிவிட வேண்டும். சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும்
ஒன்று சேர்த்து கொள்ளப்படுகிற சூழல் வர வேண்டும். இதுதான் சமாதானம், இதுதான் அருட்பணியினுடைய மையமாக இருக்கிறது. இந்த அருட்பணியை செய்வதற்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லுகிற பகுதியையும் நீங்கள் தயவு செய்து இந்த சிந்தைகளோடு வாசித்து பாருங்கள். நான் நேரடியாக கடைசி வசனத்தை, அதாவது 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:9 கடைசி சொற்றொடர். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஒவ்வொரு இயேசுவருடைய சீடனும் எனக்கு வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, எனக்கு குழப்பமாக இருக்கிறது, எனக்கு துன்பமாக இருக்கிறது, எனக்கு வாழ்க்கையிலே குறைவு உண்டு என்று சொல்லும் பொழுது பவுல் பிலிப்பியருக்கு சொன்ன அந்த வார்த்தையை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் எப்பொழுது உங்களோடு இருப்பார்? நான் ஏற்கனவே சொன்ன இந்த 10 குறிப்புகளை மையமாக கொண்டு ஒரு வாழ்க்கையும் ஒரு சமுதாயமும் அமையுமானால் அங்கே சமாதானத்தின் தேவன் இருப்பார். அப்படி சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு வரும் பொழுதுதான் நாம் காக்கப்படுகிறோம், நாம் வழி நடத்தப்படுகிறோம். கர்த்தர் எனக்கு தோழனாக வருகிறார், கடவுள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். மரித்து போன இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கவில்லை, உயிரோடு எழுப்பப்பட்ட வல்லமை உள்ள தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் உண்மையாகவே பாவிகளை மீட்டு ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாக ஒரு புதிய சமாதான உணர்வை நமக்கு தருகிறார் என்கிற உணர்வுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு மனிதருடைய உள்ளத்திலே விசுவாசமாக பரிணமிக்கும் பொழுது இந்த சமாதானத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வரும். நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த அந்த ஆசீர்வாதத்தையும் இந்த பகுதியிலே தான் பவுல் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஜெபம் செய்வோம், நம்மளுடைய வாழ்க்கையை தூய்மையான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளுவோம். காரணம் என்ன? நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சமுதாயத்திலும் சமுதாயம் பரவி கிடக்கிறது. இதில் எங்கே சமாதான குறைச்சல் ஏற்பட்டாலும் நாம் சொல்லுகிற இந்த சமாதானம் நம்மால் உணர முடியாதது அல்லாது நம்மளுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியாததாக போய்விடும். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொன்னிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கும் பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
ஜெபம் செய்வோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஈஸ்டர் பண்டிகைக்கு பின்வருகிற 5ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபத்தை நான் வாசிக்கிறேன். ஜெபம் செய்வோம். மிஷன் as sharing Christ's peace. கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதே அருட்படி. ஜெபம் செய்வோம். சமாதானத்தின் கடவுளே, எல்லா மனிதர்களின் புரிந்து கொள்ளுதலுக்கும் அப்பாற்பட்ட சமாதானத்தினாலே எங்கள் உள்ளங்களையும் இருதயங்களையும் பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது நீங்காத அன்பை எங்களுக்கு காண்பித்து உமது மீட்பினை எங்களுக்கு அருளி செய்யும். இதன் மூலம் நாங்கள் உமது சித்தத்திற்கு உகந்த சகல நற்காரியங்களையும் செய்வதற்கு தகுதிப்படுத்தப்பட்டு எங்கள் வாக்கினாலும் செயலினாலும் உம்மோடு நல்லிணக்கம் கொள்ள எங்களை அழைத்து வந்த உமது சிலுவை மரணத்தின் கிருபையை அனைவருக்கும் எடுத்துரைக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூயாவியோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நீர் எங்களை வழிநடத்தி பலப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சமாதானத்தின் காரணர், சமாதானத்தின் கர்த்தர், சமாதான பிரபு. நீர் எங்களை சமாதானத்துக்குள்ளே வழி நடத்துகிற உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் அருட்படி ஆற்றவும், நீர் தருகிற சமாதானத்தை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு தூயாவின் வல்லமையை நிறைவாய் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு படியிலும், எங்களுடைய அனுதின வாழ்விலும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாய பங்களிப்பிலும் நீர் சமாதான கர்த்தராக இருந்து எங்களை நெறிப்படுத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். சமாதான குறைச்சல் ஏற்படுகிற நேரங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர், போராட்டங்கள் இவைகளின் மத்தியிலே நாங்கள் கலங்கி திகைத்து நிற்கிற வேளைகளிலெல்லாம் நீர் எங்கள் மத்தியிலே வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறீர் என்று நாங்கள் அடிக்கடி உணர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வை பெற்றுக்கொள்ளுகிற நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களை சுற்றி இருக்கிற இந்த நாச மோசங்களுக்காக, தொற்று வியாதிகளுக்காக, ஆபத்துகளுக்காக நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நீர் வல்லமை உள்ள தேவன், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர். எங்களுடைய மக்கள் அனைவரையும் நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய சுகத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தாரும். குறிப்பாக தூய பவுல் ஆலய திருச்சபை மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எப்பொழுது எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படும், எப்பொழுது நாங்கள் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து பாடி ஆராதனை செய்வோம் என்று காத்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவருடைய அருளையும் ஆசையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாவை நினைவு கூறுகிற மக்களுக்காக சிறப்பாய் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் தந்த நல்ல சுகத்துக்காக, பலத்துக்காக, ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்திருக்கிற பிறக்க போகிற புத்தாண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய நாங்கள் ஜெபம் செய்கிறோம். திருமண ஆண்டு விழாவை நினைவு கூர்ந்து தேவனை துதிக்கிற கிறிஸ்தவ தம்பதியரை நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் தொடர்ந்து முடிசூட்டி வழி நடத்தும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தரவல்ல ஆண்டவர் நீர். எங்களுடைய குடும்பங்களிலே சமாதானத்தை தார். பல்வேறு வகையான தேவைகளிலே இருக்கிறவர்கள், கவலைகளிலே இருக்கிறவர்கள், நோய்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த மே மாதம் முழுவதும் எங்களுடைய வாழ்வு திசை மாறி போனதனாலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற முடியாத குடும்பங்களை நாங்கள் சிறப்பாய் நினைத்து ஜெபிக்கிறோம். திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்த முடியாமல் போன குடும்பங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பரீட்சை எழுத முடியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
புதிய கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே சேர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு நிலைகளிலே கலக்கத்தோடு இனி வரும் நாட்கள் எப்படி இருக்குமோ என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நீர் காலத்தை கடந்து நிற்கிறவர், வழி தெரியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் எங்களை வழி நடத்துகிறவர், சமாதான குறைச்சல் ஏற்படும் பொழுதெல்லாம் எங்களுக்கு சமாதானத்தை தரவல்ல ஆண்டவர். நீரே எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். குறிப்பாக இந்த கோவிட்-19 சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற மக்களுக்காக, மருத்துவ பணியிலே ஈடுபட்டிருப்பதனாலே முன்னணியிலே நின்று தங்களுடைய வாழ்வையும் சுகத்தையும் பலவித அச்சுறுத்தலுக்கு ஈடுபடுத்தி கொண்டு இருந்தாலும் பிறருக்காக உழைக்கிற அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையில ஏழைகளுக்கு உதவி செய்கிற நல் உள்ளம் கொண்ட மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக நாங்கள் இந்த சூழ்நிலையை கடந்து முறையான கிரமமான வாழ்வை வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகெங்கும் போராடுகிற திருச்சபைக்காகவும் போராடுகிற மக்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். நீரே எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும், உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் சுவாமி. ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு எடுத்து தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதாக நாங்கள் கேட்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடே இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படியாக உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென். When மண்ணில் ஆட்சி செய்